மழைநீரை அகற்றவில்லை. பகலிலும் இரவிலும் நடந்த போராட்டத்தால் கும்பகோணத்தில் பரபரப்பு. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. கும்பகோணம் மாநகராட்சியில் எள்ளுக்குட்டை தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இன்னும் வடியாத நிலை உள்ளது. குறிப்பாக அங்கே பயிரிடப்பட்டுள்ள கரும்பு, வாழை, நெல் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி கொண்டுள்ளது. இவற்றை பாதுகாக்க வேண்டி மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகளிடம் தொடர்ந்து அந்த பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்த நிலையில் இன்னும் தண்ணீரை வெளியேற்றாத நிலையால் இதை அறிந்த கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் அந்த பகுதிக்கு சென்று நேற்று நண்பகலுக்கு பின் தொடர் போராட்டத்தில் குதித்தனர். போராட்டம் இரவும் தொடர்ந்த நிலையில் பல்வேறு துறை அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இரவு நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட பின் சுமார் 10 மணி அளவில் இந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. இன்று காலை அந்த பகுதியில் தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெறும் என நம்பப்படுகிறது. இந்த போராட்டத்தின் போது சுவாமிமலை விமல்நாதன் அவர்களும் பங்கேற்று அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். குழா போடுவீங்களா அல்லது பம்பிங் பண்ணுவீங்களா? The entire water must be discharged. It should be drained in the Kaveri river. அதான் ஒரு செந்தில் சொல்றாங்க. நேற்று இரவு பெய்த மழைக்கு இன்னைக்கு வந்து நம்ம உட்காந்துக்கல. மாத கணக்கா வருட கணக்கா அந்த பிரச்சனையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாக்கா என்ன அர்த்தம்? பிரச்சனை இங்கே மட்டும் இல்லை,